पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தவரும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பிறந்த கிழமையோட அமைப்பாலும் சில பலன்களை கணிச்சு சொல்கிறது சாத்தியம்னு கிரக வாசர சாஸ்திர சிந்தாமணி சொல்லுதுங்க. புராதன ஜோதிட கிரந்தங்களால் ஒரு பிரிவு மட்டுமே இந்த சாஸ்திர கணிப்புங்க. இந்த சாஸ்திரப்படி அவரவர் பிறந்த கிழமை எந்த கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டதோ அதை வச்சு பலன்களை சொல்ல முடியுங்க. அதே சமயம் அவரவர் பிறந்த நேரத்தில் அந்த கிரகத்தோட ஆளுமை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வச்சு இந்த பலன்கள் 50 முதல் 75% வரை பொருத்தமானதாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமை பொதுவாகவே யாருக்கு அதிர்ஷ்டம் அடித்தாலும் சுக்கிரதசை அடிச்சதுன்னு சுக்கிரனாகிய வெள்ளியை பிரதானப்படுத்தி தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரனாகிய வெள்ளி தான் லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய கிரகம் என்பதுங்க. அதோட சுக்கிரனை கலஸ்தரக்காரகனும் ஜோதிட சாஸ்திரம் போற்றுது. சுக்கிரனுக்கு உரியதான வெள்ளிக்கிழமையில் பிறந்த நீங்கள் பேச்சு செயல்னு 2 விஷயத்துலையுமே சாமர்த்தியசாலியாகவே இருப்பீங்க. வாக்குல வல்லவரான நீங்கள் சில சமயம் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி அதனால் சிக்கலையும் சந்திக்கக்கூடியவராக இருப்பீங்க. சொன்னதை செயலாக்கி காட்டுறதுலையும் நீங்கள் வல்லவருங்க. எதுலேயும் தடாலடி தான் உங்களுக்கு பிடிக்குமுங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அந்த வினாடியிலேயே செயலை தொடங்கணும்னு உங்கள் எண்ணலாம். அதை கொஞ்சம் நிதானித்து செய்தால் எல்லா சமயத்திலும் வெற்றியடையலாம். எல்லாரோட நன்மதிப்புக்கும் உரியவங்களாக நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் பணிகளை ஏற்று செய்ய பலரும் தங்களாகவே முன்வரக்கூடாது. அப்படி வர்றவங்க எல்லாருமே நம்பக்கூடியவங்களா என்பதை யோசிக்கணுங்க. இல்லைன்னா நம்புகிறவங்களையே வீண் பழியை சுமக்கிற நிலை உங்களுக்கு வந்துடலாம். வாழ்க்கை துணையுடன் அன்பாக இருக்கக்கூடியவர் நீங்கள். அதே சமயம் கட்டுப்பாடு அது இதுன்னு அவங்களோட சுதந்திரத்தை பறிச்சிடாமல் இருக்கிறதும், முக்கியமாக வாரிசுகளின் செயல்களால் அக்கறை காட்டுறதும் நல்லது. அதையே அதீத கண்டிப்பாகவும் ஓவர் கண்டிஷனாகவும் காட்டுறது தான் பிரச்சனைங்க. கதை, கட்டுரை, கவிதை எழுதும் ஆற்றல் உங்களுக்கு எளிதாக கைவரும். அந்த கற்பனை ஆற்றலை முறையாக பயன்படுத்தாமல் வீணான கற்பனைகளால் மூழ்கி வேண்டாத எண்ணங்களை வளர விடுறது தான் கூடாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடுத்தர வயதுக்கு மேலே நீங்கள் கற்பனை திறனால் பிறரை வசப்படுத்தும் அளவுக்கு பெயரும் புகழும் பெற வாய்ப்பு உண்டு. சிலர் பத்திரிகை, சினிமா துறைகளால் பாராட்டு பரிசுகள் பெறவும் சந்தர்ப்பம் வரும். பணிகள் எதுவாக இருந்தாலும் குறை எதுவும் இல்லாமல் செய்து முடிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் மற்றவங்களுக்கும் அப்படியே செயல்படணும்னு நினைப்பீங்க. அதனால் பிறரோட தவறுகளை தயங்காமல் சுட்டி காட்டுவீங்க. ஒரு விதத்தில் இது நல்ல விஷயம் என்றாலும் அதை நீங்கள் செயல்படுத்துகிற விதத்தில் தான் கவனமாக இருக்கணுங்க. யாரையும் பலர் முன்னாடி குறை சொல்லாதீங்க. எந்த தவறுமே செய்யாதவங்க யாருமே இருக்க முடியாது என்பதை புரிஞ்சுக்கணுங்க. மற்றவங்க தவறுகளை தனியாக இருக்கும் சமயத்தில் கடுமை இல்லாத அன்பான வார்த்தைகளால் சொல்லி திருத்தி உதவி செய்யணும். தோள் தொட்டு தோழமையோட தவறுகளை சுட்டி காட்டினீங்கன்னா உங்கள் வெற்றிகளுக்கு அவங்களே துணையாக இருப்பாங்க. உணர்ந்து நடந்துக்குங்க.
வெள்ளிக்கிழமையில் பிறந்த உங்களுக்கு 5, 14, 23 ஆகிய தேதிகள் எல்லாமே அதிகமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த தேதிகளில் ஏதாவது ஒன்றில் பிறந்தவங்களாக இருந்தால் அந்த நன்மைகள் ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது. கூடுதலாக எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான புதிய முயற்சியை நீங்கள் தொடங்கினாலும் இந்த தேதிகளில் ஏதாவது ஒன்றில் தொடங்கிறது நல்லது. உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு 14, 23, 34, 41, 52, 57, 68, 77 வயது நடக்கும் காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். எதிர்பாராத யோகங்களும், அயல்நாட்டு கல்வி, திருமணம், நல்ல வேலைவாய்ப்பு இப்படி அந்தந்த வயசுக்கு ஏற்ப ஏற்றமும் மாற்றமும் அந்த சமயங்களில் ஏற்படும். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு காலை 6 முதல் 7 மணிக்குள்ள மகாலட்சுமி படத்துக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்குறது நல்லது. மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு அதாவது குங்கும அர்ச்சனை செய்து கும்பிடணுங்க. உங்களால் இயன்ற உதவிகளை ஏழை முதியவங்களுக்கு செய்யுங்க. மகாலட்சுமியுடைய துதிகள், அம்மன் பாடல்களை எப்போதும் கேளுங்க. சாத்வீகமான உணவு பழக்கத்தையே விரும்பக்கூடியவர் நீங்கள். ஆனாலும் பொரிச்ச அதிக மசாலா சேர்த்த உணவுகளை இயன்றவரை தவிர்க்கிறது தான் நல்லது. வயிறு கெட்டு அதன் காரணமாக உடல்நலம் சீர்கெடாமல் இருக்க இது அவசியம். கழுத்து, தோள்கள், அடிவயிறு, ஜீரண உறுப்புகள், உப்பு சத்து அதிகரிப்பு போன்ற நோய்கள் வரலாம். அதனால் ஆரம்ப அறிகுறிகளையே சிகிச்சை எடுத்துக்கிறது தான் அவசியம். ஆண்டுக்கு ஒரு தடவை மயிலாப்பூரில் உள்ள வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி அம்பாளை கும்பிட்டு விட்டு சுக்கரன் சன்னதியில் வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் சுபிட்சம் நிறையுமுங்க.